ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 8வது எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ட்ரெயினுக்கு பாம் வைக்க ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அவனுமே இந்த மாஸ்க் மேன் சொல்லி தான் நான் பாம் வைக்க போனேன், அந்த மாஸ்க் மேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் கூட அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருப்பான். அவன் அப்படி சொன்னதுனால ஒருவேளை அந்த மாஸ்க் மேன் வயலண்ட் கிரைம் யூனிட்ல இருக்கிற டீம் லீடரா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் கங்ஜோக்கும் ஹீரோக்கும் வருது. அதே சமயம் இந்த டீம் லீடர் யாரையோ ரகசியமா மீட் பண்றதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டோக்கி ப்ராசிக்யூட்டர் மாதிரி கெட்ட போட்டுக்கிட்டு தான் அந்த பாம் வச்சவன ஜெயில போய் மீட் பண்ணி பேசியிருக்கான். நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த சொல்லு, இல்ல நீயே மொத்தமா எல்லா பழியும் ஏத்துக்கிட்டு உள்ள போனீங்கன்னா 30-40 வருஷம் நீ ஜெயில இருக்க வேண்டியிருக்கும், அதனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லியிருக்கான். ஆரம்பத்துல அவன் கொஞ்சம் பயந்துருக்கான். கொஞ்சம் இவன் தைரியம் கொடுத்ததுனால அவனும் கொஞ்சம் தைரியமா வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கான். நான் ட்ரெயினுக்கு பாம் வச்சதுல இருந்து 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன என் வேலையில இருந்து தூக்கிட்டாங்க, நான் எந்த தப்புமே பண்ணல, அங்க வந்த கஸ்டமர்ஸ்க்கு என்ன பிடிக்கலையாமா, அதனாலயே என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, எனக்கு வேலை போனதுனால சம்பளம் இல்ல, சம்பளம் இல்லாததுனால என்னோட மருந்தை என்னால வாங்கி சாப்பிட முடியல, அதனால எனக்கு மண்டைக்குள்ள அந்த பேசுற குரல் திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த குரல் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கோபமா வரும், அந்த குரல் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, எனக்கு வேலை போறதுக்கு காரணமா இருந்த அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் கொன்னுடு அப்படின்ற மாதிரி அந்த குரல் வேற சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா அது தப்புன்னு என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்ததுனால நான் அதிகமா கம்ப்யூட்டர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துலதான் கெட் இட் ஆஃப் ஃப்ரம் யுவர் செஸ்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை நான் விசிட் பண்ணேன். அதாவது உன் நெஞ்சுக்குள்ள இருந்து அதை தூக்கி வெளியில போட்டுடு அப்படின்ற அர்த்தத்துல இவங்க வெப்சைட் வச்சிருக்கானுங்க. இதையுமே இல்லாம ஒருத்தன் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அர்த்தம் போல இருக்கு. அந்த வெப்சைட்ல தான் அந்த மாஸ்க் மேன நான் மீட் பண்ணேன். அவன் மாஸ்க் போட்டுட்டு தான் என்கிட்ட பேசினான். அவன் தன்னை ஒரு வயலண்ட் கிரைம் யூனிட்டோட போலீஸ் ஆபீசர் அப்படின்ற மாதிரி சொன்னான். அவன் போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொன்னதுனாலதான் அவன் கிட்ட நான் கொஞ்சம் தைரியமா பேச ஆரம்பிச்சேன். அப்பதான் அவன் சொன்னான், நீ யார நினைச்சும் கஷ்டப்படாத, உன்னை கஷ்டப்படுத்துறவங்க எல்லாருமே பூச்சிங்க, அவங்க நீ திரும்ப பதிலுக்கு கஷ்டப்படுத்துறது ஒன்னும் தப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் தான் இந்த பாம் வைக்கிற ஐடியாவையும் கொடுத்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பாம் வச்ச ஜாக்கெட்டையுமே அவன் தான் எனக்கு அனுப்பி வச்சான். அவனே வீடியோல அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் அவன் எனக்கு செஞ்சு காமிச்சான். அப்போ அவன் செஞ்சு காமிக்கும் போது அவன் கிட்ட ஒரு போலீஸ் தொப்பி இருந்துச்சு. அந்த தொப்பியில இந்த மாதிரி சிம்பிள் தான் வரைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஒண்ணு வரைஞ்சு காமிக்கிறான். அதை பார்த்ததுமே கங்ஜோ சொல்றான், இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சீஃப் யூஸ் பண்ற சிம்பிள். அந்த மாஸ்க் மேன் வேற நான் வயலண்ட் கிரைம் யூனிட்ல வேலை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால ஒருவேளை வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடரா இருக்குமோ, அதுவும் அந்த மாஸ்க் மேன் ஜூன் 2ஆம் தேதி தான் நான் அந்த பாம் வைக்கணும், அதுவும் பர்டிகுலரா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நான் அந்த பாம்பை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னான். அவன் ஏன் அதை அப்படி சொன்னான்றதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னான். ஹீரோ ஆக்சுவலா இந்த பாம் வச்சவனோட கேஸ்க்கும் கோல்டன் டைம் டீமோட முன்னாள் டீம் லீடர் இறந்து போனாலே அந்த கேஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ நினைச்சுதானே அந்த பாம் வச்ச சப்வேவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்ப கூட அதுல எதையோ ஒண்ணு பார்த்துட்டு இவன் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான் இல்லையா. ஆக்சுவலா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு போர்ட்ல ஒண்ணு எழுதிருக்கும், இது எல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னு தேடிட்டு இருக்கியா, இங்கதான் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. அதை பார்த்துட்டு தான் இவன் ஷாக் ஆயிருக்கான். ஆக்சுவலா இது அந்த மாஸ்க் மேன் ஹீரோக்காக விட்டுட்டு போன க்ளூ போல இருக்கு. அதை ஹீரோவுமே பார்த்து புரிஞ்சுக்கிட்டான். இந்த மாஸ்க் மேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் மாசம் மட்டும் தான் கொலை பண்ணான். ஜூன் மாசம் மட்டுமே 6 கொலைகளை பண்ணான். அதுக்கப்புறம் அவன் வேற எந்த கொலைகளுமே பண்ணல. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு இப்போ ஜூன் மாசம் அவனோட கொலைகளை ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஒரு டீம் லீடர் தான் ஃபர்ஸ்ட் கொலை நான் நினைச்சேன். ஆனா அவன் ஃபர்ஸ்ட் அந்த பாம் வைக்கிறவங்க மூலமா ரயில்வே ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அங்க அவனால யாரையும் கொலை பண்ண முடியல. அதுக்கப்புறம் உங்க டீம் லீடரை கொலை பண்ணிருக்கான், அந்த டோ ட்ரக் டிரைவரை கொலை பண்ணிருக்கான், கோஸ்டல் கார்ட்ஸ் பிடிச்சு வச்சிருந்த அந்த பேட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த அந்த கான்ஸ்டபிளையுமே அவன் கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனாலும் கங்ஜோக்கு இதுல நம்பிக்கை இல்ல. டீம் லீடர் இதையெல்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்னு அவளால நம்ப முடியல. உடனே இவ ஜின்னுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றா. பாம் வைக்கிறவங்க கிட்ட ஆன்லைன் மூலியமா தானே பேசியிருக்கான், அதனால அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் செக் பண்ண சொல்லி சொல்றா. இவனும் செக் பண்ணி பாக்குறான். மேடம், ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாஸ்க் மேன் இந்த பாம் வைக்கிறவங்க கிட்ட ஆன்லைன் மூலியமா பேசி இருந்திருக்கான். ஷிமோனி அப்படின்ற பேர்ல தான் அவன் பேசி இருந்திருக்கான். இவங்கிட்ட ஷிமோனி அப்படின்ற பேர்ல பேசினா அந்த பேட்ரோல் போலீஸ்ல வேலை பார்த்த அந்த கான்ஸ்டபிள் கிட்ட ஹெர்குலிஸ் அப்படின்ற பேர்ல பேசியிருக்கான். அந்த டோ ட்ரக் டிரைவர் கிட்ட ஃபேக் ஸ்கார்பியன் அப்படின்ற பேர்ல பேசியிருக்கான். ஆனா இது 3 வேற வேற ஐடியில அவன் பேசியிருந்தாலும் 3மே ஒரே ஐபி அட்ரஸ் தான். அந்த ஐபி அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணேன். அது நம்ம போலீஸ் ஸ்டேஷனோட வயலண்ட் கிரைம் யூனிட் தான் மேடம் காமிக்குது. ஆனா ஜூன் 2ஆம் தேதி அந்த ட்ரெயின்ல பாம் வைக்கிற சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஐபி அட்ரஸ் அதோட கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க யூஸ் பண்ணவே இல்ல அப்படின்ற விஷயத்தையும் ஜிம் கண்டுபிடிச்சு சொல்றோம். சரி, நம்மளோட டீம் லீடர் இறந்த அன்னைக்கு அந்த வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் எங்க இருந்தாரு அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றான். இவனும் செக் பண்ணி பாக்குறான். ஆக்சுவலா அவர் அன்னைக்கு லீவ்ல இருந்திருக்காரு மேடம். அன்னைக்கு கிரைம் ஸ்பாட்டுக்கு கூட அவர் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்றான். அதை கேட்டதும் கங்ஜோக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது. ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் ஜின் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றான். மேடம், இந்த வயலண்ட் கிரைம் யூனிட்டோட
ஹீரோவோட டீம் லீடரும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஹீரோவோட பார்ட்னரும் சொந்த அண்ணன் தம்பியே கிடையாது. 2 பேத்துக்கும் அப்பா ஒண்ணுதான், அம்மா வேற வேற. அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த 2 பேத்தோட அம்மாக்களுமே சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வர வேண்டிய இன்ஹெரிட்டன்ஸ் யாருக்கு வரணும் அப்படிங்கிற சண்டையே 5 வருஷத்துக்கு மேல அவங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்கு. அவங்க தம்பி இறந்ததை நினைச்சு இவர் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி வெளியில காமிச்சுக்கிறாரு. ஆனா இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட பார்த்தா அவ்வளவு வருத்தப்படுற மாதிரி எனக்கு ஒன்னும் தோணல அப்படின்ற மாதிரி ஜின் வேற கண்டுபிடிச்சு சொல்றானா. இதை கேட்டதும் ஹீரோ சொன்னதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இவளுக்கு வருதா. அதனால 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட பார்ட்னர் இறந்தப்போ இந்த டீம் லீடர் எங்க இருந்தாரு, அவரோட அலிபியை கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றா. மேடம் 3 வருஷம் ஆயிடுச்சு, அதை கொஞ்சம் செக் பண்றது கஷ்டம் தான், இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க ஜின் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துட்டு அன்னைக்கு அவர் மதியத்துக்கு மேல லீவ் போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த ஹீரோ இன்ஃபார்ம் பண்றான். அப்படின்னா உனக்கு ஆரம்பத்துல இருந்து டீம் லீடர் மேல சந்தேகம் இருந்திருக்கா, அவர் மேல உனக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சுன்னா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறா. வெறும் சந்தேகத்தை வச்சுக்கிட்டு நம்மளால ஒண்ணுமே தேட முடியாது, நம்ம கிட்ட சாலிடான எவிடன்ஸ் வேணும், அதனாலதான் நான் எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்பதான் கங்ஜோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவ ஹீரோவை பாக்குறதுக்காக இங்க வந்தப்போ டீம் லீடர் வெளியே நின்னு போன்ல பேசிக்கிட்டு இருந்தது இவ பாத்திருப்பா இல்லையா. ஆக்சுவலா அவர் பேசின விஷயம் இவ காதுல விழுந்திருக்கும், ஆனா அதை அவ பெருசா அப்ப கண்டுட்டு இருந்திருக்க மாட்டா. இப்பதான் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி பாக்குறா. அவர் போன்ல எது ஷிமோனியா, நான் உடனே வந்து மீட் பண்றேன், எங்க கேலான்ல இருக்கிற சிக்கன் ஷாப் தானே, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பேசிட்டு போயிருந்திருப்பாரு. ஷிமோனிங்கிறது இந்த பாம் வைக்கிறவங்க கிட்ட ஆன்லைன்ல பேசினவனோட ஐடி இல்லையா, அதே பேரை இங்க இவரும் யூஸ் பண்ணிருக்காரு. அப்படிங்கிறப்ப இவருக்கு மாஸ்க் மேன கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் மாஸ்க் மேனா இல்ல அப்படின்னாலும் இவர் மாஸ்க் மேனுக்கு கூட்டாளியா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஏதோ சிக்கன் ஷாப்க்கு போறேன்னு சொன்னாரு, அவர் இங்க இருந்து போய் 10 நிமிஷம் இருக்கும், உடனே நம்ம இப்ப அங்க போய் பார்த்தோம்னா என்ன ஏது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அவர் எங்க போனாருன்னு தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா டீம் லீடரே காணோம். அந்த ஷாப்ல இருக்க லேடியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த போட்டோல இருக்கிறவர் இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடரோட போட்டோவை காமிச்சு கேக்குறாங்க. ஆமா சார் வந்தாரு, எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, இன்செக்ட் அசோசியேஷன் அப்படின்ற பேர்ல தான் யாரோ கால் பண்ணிருந்தாங்க, ஷிமோனின் பேர் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து விசாரிப்பாரு, அப்படி வந்தாங்கன்னா ரிசர்வ் பண்ண டேபிளுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாரு. இவர் தான் என்கிட்ட வந்து ஷிமோனின்ற பேரை சொன்னாரு, அவர் அந்த ரிசர்வ் பண்ண டேபிளுக்கு நான் அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த டேபிள்னு கேட்டுட்டு இவங்க போய் பாக்குறாங்க, அங்க யாருமே இல்ல, ஆனா சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போன காலி பிளேட் மட்டும் அங்க இருக்கு. அதே சமயம் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஜின் இவ்வளவு நேரமா கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் பார்க்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதாவது வயலன்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் ஒருவேளை அந்த மாஸ்க் மேனா இருக்கலாம், இல்ல மாஸ்க் மேனோட கூட்டாளியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா. அதையெல்லாம் பார்க்கிட்ட சொல்றான். இவர் தான் இதையெல்லாம் பண்ணிருக்காரு, உனக்கு தெரியுமா 2 தடவை இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம இவர் லிஸ்ட்ல இருந்து தூக்கி இருக்காங்க, அதுக்கு காரணம் இவர் ஏதோ ஒரு கேஸ்ல சஸ்பெக்ட் ரொம்ப ப்ரூட்டலா நடந்திருக்காரு. சும்மாவா அந்த மாதிரி எல்லாம் ரூமர் வரும், கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இ சீக்ரெட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை ரகசியமா வச்சிருக்காங்க. டிபார்ட்மெண்ட்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களையும் அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஆனா அதனால ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுனால அந்த வெப்சைட்டே ஷட் டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதை ஒட்டுமொத்தமா ஷட் டவுன் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த இ சீக்ரெட் அப்படின்ற அந்த வெப்சைட்டை மட்டும் ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோ, பழைய விஷயங்கள் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா ரீசெண்டா நடந்த விஷயங்கள் கண்டிப்பா அதுல ஏதாவது இருக்கும், அதுல இருந்து நம்ம எதையாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்றானா. இங்க பாரு, தேவையில்லாத விஷயம் எதையும் பண்ணாத, நீ எந்த ஒரு வெப்சைட்டையும் போய் ஓபன் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி பார்க் ஜின்னை வான் பண்ணிட்டு இருக்கும்போதே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பார்க்க கூப்பிடுறாங்க. அவ மறுபடியும் அவனை வான் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஆனா இவன் எப்படி அமைதியா இருக்க முடியும், அந்த மாஸ்க் மேனோட அடுத்த டார்கெட்டே நான் தானே வேற சொல்லியிருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நேரா போய் போலீஸோட ஃபைல் ரூம்ல இருக்கிற கம்ப்யூட்டரை யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அக்சஸ் பண்ணி அதுக்குள்ள இருந்து எதையோ தேடிட்டு இருக்கான். ஏதோ ஒரு ஃபைல ஓபன் பண்ணிட்டான் போல இருக்கு. அவன் அதை அங்க ஓபன் பண்ணதுமே இங்க இந்த மாஸ்க் மேனோட ரூம்ல நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருப்பாளையா, அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலயுமே வார்னிங் சிக்னல் வருது. இந்த ஹேக் பண்ண வார்னிங் சிக்னல் வரும்ல, அந்த மாதிரி சிக்னல் வருது. இங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து கங்ஜோவும் ஹீரோவும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரமா கங்ஜோ டீம் லீடர் அந்த மாஸ்க் மேனோட கூட்டாளியாவோ இல்ல மாஸ்க் மேனாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலையா. இப்ப இவளுக்குமே நம்பிக்கை வந்துருச்சு, இந்த டீம் லீடர் ஒண்ணு அந்த மாஸ்க் மேனோட கூட்டாளியா இருக்கணும், அப்படி இல்லன்னா அந்த மாஸ்க் மேனுக்காக வேலை செய்யறாங்க இல்லையா ஒரு சில கொலகாரங்க, அந்த மாதிரி அந்த மாஸ்க் மேனுக்காக வேலை செய்யற யாராவது ஒரு ஆளா கூட இருக்கலாம், எனக்கு கன்ஃபார்மா தோணுது, அப்படிதான் ஏதாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றா. இப்படி டக்குன்னு ஒரு முடிவுக்குலாம் வந்துடாதமா, இந்த கேஸ நான் 3 வருஷமா விசாரிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி எனக்கு நிறைய க்ளூ கிடைச்சிருக்கு, இதுதான் வழின்னு சொல்லி நான் ரொம்ப கான்பிடென்டா நம்பி இருக்கேன், ஆனா கடைசியில ஒண்ணும் இல்லாம புஷ்னு போயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி, நீ என்கிட்ட இன்னும் வேற ஏதாவது ரகசியங்கள் மறைச்சு வச்சிருக்கியா, நீ மறைக்கிறதுல இருந்தே தெரியுது நீ என்ன நம்பலன்னு சொல்லி. என்ன நம்பாத ஒரு பார்ட்னர் கூட என்னால எப்படி சேர்ந்து வேலை பார்க்க முடியும், அதனால ஏதாவது மறைச்சு வச்சிருந்தா தயவு செஞ்சு உடனே சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்றாளா. உனக்கெல்லாம் போர் அடிக்கவே அடிக்காதா, எப்ப பார்த்தாலும் ஏன் டீம் பார்ட்னர்னு இத பத்தியே பேசிட்டு இருக்க, மனுஷங்களுக்கு பிரைவேட் டைம் தனியா வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சில எண்ணங்களும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு தெரியுது, எல்லாரும் உன்னை எதனால சைக்கோ பாத்துன்னு சொல்றாங்கன்னா நீ கேஸ விசாரிக்கிறதுனால மட்டும் இல்ல, இந்த மத்தவங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்றதுனால தான் உன்னை எல்லாரும் சைக்கோ பாத்துன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு பின்னாடி உன்னோட ட்ரூ இன்டென்ஷன் வேற என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற, உனக்கு ஒருவேளை என் மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டைரக்டா சொல்லிடு, டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. அப்புறம் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன், கொஞ்சம் காரை
ஸ்மூத்தா ஓட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப யாரோ ஒரு வயசான லேடி ஹீரோக்கு கால் பண்றாங்க. உன்னோட மருந்து நான் வாங்கி வச்சுட்டேன், நீ இன்னைக்கு வந்தீங்கன்னா எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இது யாரு என்னன்றது தெரியல. அப்படியே கட் பண்ணி டீம் லீடர் தான் காமிக்கிறாங்க. டீம் லீடர் இப்ப ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் உட்கார்ந்துட்டு போனையே பாத்துட்டு இருக்காரு. அப்ப அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது யாரோ கால் பண்ணிருப்பாங்க. இவரோட முகமே அப்ப மாறி இருக்கும் இல்லையா? ஆக்சுவலா மாஸ்க் மேன் தான் கால் பண்ணிருக்கான். ஆனா அது மாஸ்க் மேன் அப்படிங்கிறது டீம் லீடருக்கே தெரியல. அவன் கால் பண்ணி எப்படி நீங்க அந்த ஹீரோ டாங்கு அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நானும் அவனோட அழிவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க உடனே கிளம்பி அந்த சிக்கன் ஷாப்க்கு வாங்க. அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத நான் சொல்றேன். அந்த சிக்கன் ஷாப்க்கு வந்து ஷிமோனி அப்படின்னு பேர் சொல்லுங்க, என்ன மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். அதனாலதான் அவரு ஷிமோனியா அப்படின்ற மாதிரி அவர் அந்த பேரையும் சொல்லியிருப்பாரு, இந்த சிக்கன் ஷாப்போட பேரையும் சொல்லியிருப்பாரு. இததான் கங்ஜோ கேட்டிருப்பா. இந்த ஷிமோனின்ற பேரை இவர் சொல்லியிருக்காரு. இந்த ஷிமோனிங்கிற பேர்ல தான் எவனோ ஒருத்தன் அந்த பாம் வச்சவனுக்கு ஆன்லைன்ல மெசேஜ் பண்ணியிருக்கான். அப்ப இவர் தான் அது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா இவருக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இவர் யோசிக்கிறாரு, எனக்கு போன்ல பேசினவனோட குரலை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. சோ இன்னமும் அவர் அவனை மீட் பண்ணவே இல்ல போல இருக்கு. அந்த சமயத்துல வயலண்ட் கிரைம் யூனிட்ல இருந்து யாரோ 2 டிடெக்டிவ்ஸ் இவருக்கு கால் பண்றாங்க. சார், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இ சீக்ரெட் ஃபைல் இருக்கு இல்லையா, அதை யாரோ திருட்டுத்தனமா அக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இ சீக்ரெட் ஃபைலா? ஆனா அததான் எப்பவோ ஷட் டவுன் பண்ணியாச்சே அப்படின்னு டீம் லீடர் சொல்றாரு. இல்ல சார், அது இன்னும் முழுசா ஷட் டவுன் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் அதுல கொஞ்சம் ஃபைல்ஸ் பாக்கி இருக்கு. ஆனா அதை இப்ப யாரோ இல்லீகலா அக்சஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் உங்களோட ஃபைல தான் அக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இது எப்படி இவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு தெரியல. 2 பேரும் நேரா கிளம்பி அங்க ஃபைல் ரூம்ல தான் வந்து அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜின் பையன் உள்ள உட்கார்ந்து ஏதோ ஒரு ஃபைல கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. முகத்துல அவ்வளவு ஒரு பிரகாசம். ஓ, இதனாலதான் இந்த டீம் லீடருக்கு இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவன் ஏதோ ஒரு ஃபைல அவனோட போன்ல போட்டோ எடுத்துக்கான். ஆனா அந்த சமயத்துல அந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ வார்னிங் சிக்னல் மாதிரி வருது. திடீர்னு எல்லாமே டெலிட் ஆயிட்டு கம்ப்யூட்டரே ஒரு மாதிரி ஷட் டவுன் ஆயிடுது. கரெக்டா கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆகுது. இவன் ஒன்னும் புரியாம எந்திரிச்சு நிக்கிறான். அந்த டிடெக்டிவ்ஸ் 2 பேரும் கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாங்க. யார் நீங்க? எங்களுக்கு இங்க இ சீக்ரெட் ஃபைல யாரோ இல்லீகலா அக்சஸ் பண்ணிருக்காங்கன்னு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. நீங்க யாரு? உங்களோட ரேங்க் என்ன? உங்களோட பேர் என்ன? நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி மேல கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க கேட்டுட்டு இருக்கிறத கண்ட்ரோல் ரூம்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணு வெளியே அந்த பக்கம் கிராஸ் பண்ணவா பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பார்க் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறா. பார்க் உடனே கங்ஜோக்கு கால் பண்ணி சொல்றா. கங்ஜோ அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நின்றுப்பா. இந்த விஷயம் கேட்டுதான் அவசர அவசரமா ஓடி வரா. இங்க வயலண்ட் கிரைம் யூனிட்ல ஜின்ன புடிச்சு வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, யார் சொல்லி பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் பாவம் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கான். இல்ல சார், எங்களோட டீம் லீடர் டாங்குவும் உங்களோட டீம் லீடரும் எப்ப பார்த்தாலும் முட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதான் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சா அதை கொஞ்சம் சால்வ் பண்ணலாமேன்னு அப்படின்ற மாதிரி இழுக்கிறானா. இதை கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று அந்த டீம் லீடர் கேட்டுக்கிட்டு இருக்கிறவரு அங்க இருக்கிற டேபிள் மேல ஒரு தட்டு தட்டுறாரு. இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. ஏண்டா, பூங்சன்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் காதுல பூ சுத்திட்டு இருக்காங்கன்னு நினைச்சியா? நீ என்ன வேணாலும் கதை சுத்துவ, நாங்க அதெல்லாம் நம்பிட்டு இருப்போம் நினைச்சியா? ஒரு போலீஸ் ஆபீசர் இல்லீகலான வேலையை பார்த்தா அவங்களுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும்ன்ற விஷயம் உனக்கு தெரியாது? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இதை யாரு சொல்லி நீ பண்ணுன அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் கோவமாவே கத்துறாரு. நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு குரல் கேக்குது. நம்ம கங்ஜோ தான் கோல்டன் டைம் டீமோட டைரக்டர், நான் சொல்லிதான் என் டீம்ல இருக்கிற ஜின் இந்த வேலையை பார்த்தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். எதுக்காக என்னோட பேக்ரவுண்ட நீங்க செக் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி டீம் லீடர் கேக்குறாரா. இங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாரையும் வெளியில போக சொல்லிடுறாரு. அப்ப ஜின் கங்ஜோ கிட்ட வந்து, மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். வெளியே போன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி இந்த டீம் லீடர் கத்தவும் பயந்து போய் அங்க இருந்து எல்லாம் வெளியில போயிடுறாங்க. வெளியே வந்து எல்லாம் நின்னுட்டு இருக்காங்களா. அப்ப பார்க் அங்க வந்து ஜின்ன புடிச்சிட்டு திட்டுறா. ஏண்டா, நான் தான் உன்னை கம்முன்னு இருன்னு சொன்னேன்ல, இப்படி சொல் பேச்சு கேட்காம வேலையை பார்த்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காளா. நான் கங்ஜோ மேடம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி ஒரு மாதிரி துடிக்கிறான். அப்படி என்னடா விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா அவன் காதுல போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். அது என்ன ஏதுங்கிறத காமிக்கல. இங்க டீம் லீடர் கங்ஜோட்ட கேக்குறாரு. சரி சொல்லுங்க, எதுக்காக என்னோட பேக்ரவுண்ட நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரா. எங்க டீம் லீடரோட கொலை கேஸ்ல யார் உண்மையான கல்பிரட்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சார். ஏன்னா அவர் கொலை செய்யப்பட்ட சமயத்துல எங்க ஊர்ல ஒருத்தன் ட்ரெயினுக்கு பாம்பு வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருந்தான். அவனை புடிச்சு விசாரிச்சப்ப அவன் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கன்ஃபர்ஸ் பண்ணிருக்கான். ஏன்னா யாரோ ஒருத்தங்க அவங்கிட்ட இந்த மாதிரி இதே தேதியில இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இந்த மாதிரி வேலையை பார்க்கணும்னு சொல்லி அவங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னவங்க பூங்சன் போலீஸ் ஸ்டேஷன்ல எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல இருக்கிற ஒரு
போலீஸ் ஆபீசர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட பேசினவனோட ஐபி அட்ரஸ் நாங்க ட்ராக் பண்ணப்போ உங்க டிபார்ட்மெண்டோட ஐபி அட்ரஸ் தான் காமிச்சுது. அதனாலதான் உங்களோட பேக்ரவுண்ட நாங்க செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றாளா. ஒரு ஹேக்கரை உங்க டீமுக்குள்ள வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் கூட தெரியாதா ஐபி அட்ரஸ் ஃபேக்கா உருவாக்க முடியும்னு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரா. சரி சார், என்னோட இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தம்பி கொலை செய்யப்பட்ட சமயத்துல நீங்க ஹாஃப் டே லீவ் எடுத்துட்டு போயிருக்கீங்க, எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. இதை கேட்டதும் அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. என்ன மேடம் கங்ஜோ, உங்க வேலையை இழக்கிறதுக்கு தயாராயிட்டீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. நான் என்னோட வேலையை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராவே இருக்கேன் சார், ஆனா எனக்கு நீங்க ஹானஸ்டான பதில சொல்லுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தம்பி கொலை செய்யப்பட்ட சமயத்துல நீங்க லீவ் எடுத்துட்டு எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருது. அந்த சமயத்துல நான் என் கேர்ள் ஃபிரெண்ட பார்க்க போயிருந்தேன், எனக்கு அஃபைர் இருந்துச்சு, அவளை பாக்குறதுக்காக தான் போயிருந்தேன். நாம அதிகமா வெறுக்கிற ஒருத்தர் முன்னாடி இந்த விஷயத்தை ஒத்துக்கிறது எவ்வளவு அசிங்கமா இருக்கும்னு தெரியுமா. அப்படி இருந்தும் அதை நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப கூட நீங்க நம்ப மாட்டீங்கல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கல்பரேட் ஆக்கணும் ட்ரை பண்றீங்கன்றது நல்லாவே தெரியுது. சரி, நானே ஒத்துக்கிறேன், எனக்கும் என் தம்பிக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் சரியா இல்லங்கறத நானே ஒத்துக்கிறேன். ஆனா எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் அவன் என் தம்பி அப்படின்ற மாதிரி இவர் கோவமா கத்துறாரு. இவங்களே ஒரு மாதிரி வாயடிச்சு போய் தான் நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த அவர் ஓப்பனா ஒத்துக்கிட்டாருங்கிறப்ப அது கண்டிப்பா உண்மையா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால இவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம வாயடிச்சு போய் நின்னுட்டு இருக்காங்களா. இந்த கோல்டன் டைம் டீம் பூங்சனுக்கு ட்ரையல் பேசிஸ்ல தான் இங்க வந்திருக்கு. ஆனா நீங்க ட்ரையல்ன்ற பேர்ல இங்க வந்துட்டு ரகசியமா இந்த கேஸ விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வேணா ரகசியமா விசாரிச்சுக்கோங்க, ஆனா நான் அபிஷியலா உங்க டீம்ல இருக்க எல்லாரையும் ரூயின் பண்ண போறேன், அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டீம் லீடர் மிரட்டிட்டு அங்க இருந்து போறாரு. கங்ஜோ பின்னாடியே ஓடி போய் அவர் தடுக்க பாக்குறா. உடனே ஹீரோ குறுக்க வந்துட்டு, இப்ப என்ன சார், கோல்டன் டைம் டீமை பிரேக் பண்ணணும் அவ்வளவுதானே, தாராளமா பிரேக் பண்ணுங்க, அதுலதான் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னா தாராளமா பிரேக் பண்ணிட்டு போங்க. ஆனா உங்களுடைய கோவம், வெறுப்பு இது எல்லாமே என் மேல மட்டும்தான். நீங்க எதை பண்றதா இருந்தாலும் எனக்கு பண்ணுங்க. கோல்டன் டைம் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னசென்ட், அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க இங்க ஒரே ஒரு மாசம் மட்டும் தான் வேலை பார்க்க வந்திருக்காங்க. ஒரு மாசம் வேலை பார்த்துட்டு அவங்க இங்க இருந்து போயிடுவாங்க. அவங்கள எதுவும் பண்ணாதீங்க. இந்த ஒரு மாசம் அவங்களையும் என்னையும் எங்க விருப்பம் போல வேலை பார்க்க தயவு செஞ்சு விடுங்க. இந்த ஒரு மாசத்துக்குள்ள அந்த உண்மையான கல்பிரேட் யாருங்கறத கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நான் ப்ரூவ் பண்றேன். அப்படி பண்ணலன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ தாராளமா பண்ணிக்கோங்க. உங்க விருப்பம் போல என்ன பிடிச்சு நீங்க ஜெயில போறதா இருந்தாலும் நான் தாராளமா ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறேன்னா, ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனவர் திரும்பி வந்து, நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற இந்த முரண்பாடான ரிலேஷன்ஷிப்பை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கங்ஜோ ஹீரோ கிட்ட சொல்றா, நீ எங்களுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாளா. நீ தான் நம்ம ஆனா உன டீம்னே சொல்லிட்டு இருப்ப, அந்த டீமுக்காக தான் பண்ணனேன், அதெல்லாம் விடு. இப்ப நான் வாக்கு கொடுத்த மாதிரி இந்த கேஸை நம்ம இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள எப்படியாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், நமக்கு வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் கங்ஜோ வெளியில வரா. ஜின் உடனே ஓடி வந்து, சாரி மேடம், நான் பண்ணினது பெரிய தப்பு தான், ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரானா. நீ பண்ணினது பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுது இல்ல, அதனால அந்த தப்பை இனிமே இன்னொரு தடவை பண்ணாத, ஏன்னா அப்ப நான் உன்னை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா வரமாட்டேன், இன்னொரு தடவை இந்த தப்பை பண்ணுனீனா என்னோட டீம்ல இருந்து நான் உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கோவமா திட்டி விட்டுட்டு அவன் என்ன சொல்ல வராங்கிறதையே கேட்காம கங்ஜோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா இப்படி இவங்க இங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே மாஸ்க்மேன் அவனோட இடத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க உள்ள டீம் லீடர் கூட பண்ண ஆர்கியூமெண்ட்டும் சரி, இப்ப வெளியே ஜின் கிட்ட பேசிட்டு போனா இல்லையா, அதுவுமே அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். எப்படி கேட்கறான்றது தெரியல. ஹீரோ சார், உங்களுடைய மெமரி பவர் சரியா இல்ல, நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னு தெரியுது, ஆனா அதுக்காக நீங்க போடுற பிளான் எல்லாமே சக்சஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கும் இந்த ஹீரோக்கும் ஏதோ பழைய பஞ்சாயத்து இருக்கும் போல இருக்கு, ஆனா அதை இவன் நல்லா ஞாபகம் வச்சிருக்கான். ஹீரோ அதை மறந்துட்டான் போல இருக்கு, அதான் இவன் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனோட கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகுது. இவன் போய் பாக்குறான். இவனுக்காக கொலை பண்றதுக்கு தான் இவன் நிறைய ஆட்களை சேர்த்து வச்சிருக்கான் இல்லையா. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இவன் ஒவ்வொரு ஐடியில பேசிட்டு இருக்கான். இப்போ டாக்டர் ஃபேபர் அப்படின்ற பேர்ல இவன் யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்துதான் மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாஸ்க்மேன் சொல்றான், இந்த கோல்டன் டைம் டீமோட டைரக்டர் கங்ஜோக்கு இருக்கிற அந்த காது கேட்கிற சூப்பர் பவர்னால நமக்கு நிறைய செட்பேக் ஆகுது, அதனால நாம இந்த கங்ஜோவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் இருக்கிற ரூமோட டோரை யாரோ தட்டுறாங்க. ஹலோ, நம்பர் 101 நம்பர் தம்பி இருக்கீங்களா இங்க அப்படின்ற மாதிரி யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே இவன் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு அவனோட தொப்பியெல்லாம் கழட்டி வச்சுட்டு போய் டோர் ஓபன் பண்றான். அவனோட முகம் மட்டும் தெரியற மாதிரி லைட்டா தான் ஓபன் பண்றான். வெளியே அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, செக்யூரிட்டியோட போய் என்னோட வீட்டுல ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது, என் பொருட்கள் எல்லாம் இந்த 101 நம்பர் தம்பியோட வீட்டு பேஸ்மெண்ட்ல நான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லையா. அதாவது இந்த மாஸ்க்மேனோட வீட்டு பேஸ்மெண்ட்ல அந்த செக்யூரிட்டி வைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவங்க நேரா கேட்கலாம்னு சொல்லி இவங்கிட்டே வந்திருப்பாங்க போல இருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உள்ள போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ள வர பாக்குறாங்க. இருங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், உள்ள எல்லாம் வரக்கூடாது, எதா இருந்தாலும் வெளியே நின்று பேசுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரூடாவே சொல்லிடுறான். இல்ல, எங்க வீட்டுல ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது, ஒரு வாரத்துக்கு மட்டும் என் வீட்டு சோஃபாவை உங்க ரூம்குள்ள வச்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சாரிங்க, இங்க உங்க சோஃபா வைக்கிற அளவுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூமை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறான். இவன் யாரு என்ன எப்படிப்பட்ட ஆள்னு தெரியாம அந்த அம்மா பாட்டுக்கு வெளியே நின்று லபோதிபோன்னு கத்திக்கிட்டே கிடக்குது. வேற இவன் எப்ப பார்த்தாலும் முகத்துல ஒரு புன்னகையோட
அமுல் பேபி மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். இப்ப என்ன மூஞ்ச உருன்னு வச்சுட்டு பேசுறான் அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ்ல எல்லாம் பேசுறான். அந்த அம்மா சத்தமாவே பேசிட்டு அதெல்லாம் அவன் கேட்டுட்டு தான் இருக்கான். அப்ப இவங்க கால்ல ஏதோ மிதிப்படுது. அவங்க என்னன்னு குனிஞ்சு பாக்குறாங்க. அந்த இடம் எல்லாம் ஒரே புழுவா இருக்குது. ஐயச்சி கருமா இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு திட்டிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே இந்த மாஸ்க் மேன் போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி இந்த பில்டிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜை ஓபன் பண்ணி பாக்குறான். இந்த லேடி போறதையே தான் பாத்துட்டு இருக்கான். அந்த அம்மா போற வழியெல்லாம் இவனை திட்டிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. நேரா செக்யூரிட்டி டீம் போய் இவனை பத்தி கண்ணா பின்னா திட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒழுங்கா அந்த பேஸ்மெண்ட்டை வாங்கி கொடுங்க, நான் என்னோட பொருட்களை வைக்கணும் அப்படின்ற மாதிரி புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கு. இவன் இங்க இருந்து ஒரு மாதிரி கொலவெறியோட அந்த பொம்பளைய பாத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கா. நடந்துதான் போய்கிட்டு இருக்கா. அப்படி போகும்போது இவ டீம் லீடர் கூட நடந்த ஆர்குமெண்ட் எல்லாம் யோசிச்சுட்டே போய்கிட்டு இருக்கலாம். அப்போ எதிர்த்தாப்புல மாம்ஸ் லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அந்த கடையை பார்த்ததும் இவ உள்ள போய் சாப்பாடு வாங்கிட்டு அங்க இருந்து திரும்பும் போது அவளுக்கு யாரோ பேசுற சத்தம் கேக்குது. காது காது பாரு, காதை போக்கஸ் பண்ணு, காதை புடி, காதை எடுக்க பாரு அப்படின்ற மாதிரி யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க. இது கேட்டதும் இவன் ஒரு மாதிரி பதறி போய் எங்க இருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே அந்த ஷாப்ல இருந்து வெளியில வரும்போது யாரு மேலேயே இடிச்சு கையில வச்சிருந்த சாப்பாட்டை எல்லாம் கீழே போட்டுடுறா. அப்ப யாரோ வந்து கீழே விழுந்த சாப்பாட்டை எடுக்கிறாங்க. பார்த்தா அது அந்த மாஸ்க் மேன் தான். ஐயோ சாப்பாடு எல்லாம் இப்படி வீணா போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே விழுந்த சாப்பாட்டெல்லாம் எடுத்து கங்ஜோ கிட்ட கொடுக்குறான். கங்ஜோ ஐடி கார்டு கழுத்துல போட்டிருப்பாளா, அதை பார்த்துட்டு ஓ நீங்க கோல்டன் டைம் டீம்ல வேலை பாக்குறீங்களா, நான் கோஸ்டல் கார்டா வேலை பாக்குறேன், உங்க டீமை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க ரொம்ப சூப்பரா வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லி கோல்டன் டைம் டீம் பத்தி இவன் புகழ்ந்துட்டு இருக்கான். இவனோட வாய் தான் அவளை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா இவளோட கண்ணு கங்ஜோவோட முகத்துல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. கண்ணு, மூக்கு, வாயி, காது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு அவளோட காதை மட்டுமே அவன் போக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப கங்ஜோ அந்த காதை பத்தி பேசின சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இந்த பொம்மை எல்லாம் எடுக்கிற வெண்டிங் மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த வெண்டிங் மிஷின்ல இருந்து பொம்மையை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு அப்பா தன்னோட பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் தான் பொம்மையோட காதை பிடிக்க சொல்லிட்டு இருக்காரு. அததான் இவ கேட்டிருக்கா போல இருக்கு. சரி சரின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் மேனே இவகிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் வேலை பார்க்குற நேரம் போக மத்த எல்லா நேரமும் டைரியவே தான் வச்சு சுத்திட்டு இருப்பான் போல இருக்கு. இன்னைக்கு இந்த மாஸ்க் மேனோட கேஸ்ல என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்ற விஷயத்தெல்லாம் அந்த டைரியில நோட் பண்ணிட்டு இருக்கான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற எல்லா விஷயமும் அந்த மாஸ்க் மேனுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டே இருக்கான். அப்ப டேபிள் மேல ஒரு மாத்திரை டப்பா இருக்கு. அந்த டப்பாவை பார்த்ததும் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி கால் பண்ணி உன்னோட மருந்து நான் வாங்கி வச்சுட்டேன் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை தான் யோசிச்சு பாக்குறான். இவன் அந்த லேடி கிட்ட மருந்து வாங்குறதுக்காக போயிருப்பான் போல இருக்கு. அவங்க யாரு என்னன்றதெல்லாம் தெரியல. உன்னோட கண்டிஷன் இப்ப மோசமாயிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இந்த 6 மாசத்துல மட்டும் உனக்கு 2 தடவை அட்டாக் நடந்திருக்கு. உன்னோட எபிசோடு இப்பெல்லாம் 30 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்குதுப்பா. இப்படியே போயிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் சேரப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கங்ஜோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இன்னைக்கு நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனால உங்களுக்காக சாப்பாடு வாங்கி உங்க டோருக்கு வெளியே வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருக்கா. இவனும் டோரை திறந்து பாக்குறான். அங்க சாப்பாடு வச்சிருக்கு. அதை எடுத்து பாத்துட்டு இருக்கும் போதே இந்த டோக்கியும் இவனுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அவன் வந்து பாத்துட்டு என்ன பாஸ் உங்களை பாத்துக்கிறதுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்லன்னு நினைச்சேன். உங்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணை புடிச்சிட்டீங்க போல இருக்கே. ஆமா யார் இது? உங்க டீம்ல ரொம்ப அழகான டைரக்டர் ஒருத்தங்க இருப்பாங்களே அவங்க தானே அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கங்ஜோக்கு ரிப்ளை பண்றான். நீ எதுக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? இது இதோட கடைசியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. இன்னைக்கு நீ வாங்கி கொடுத்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கான். இவன் அந்த மெசேஜை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கான். இங்க இந்த மாஸ்க் மேன் அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். அபார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ் கிட்ட போகும்போது உள்ளுக்குள்ள இருந்து அந்த ரூம்ல சோஃபா வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு லேடி கேட்டாங்க இல்லையா, அவங்க யாரோ அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இவனை பத்தி தான் காசிப் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்க்க எவ்வளவு இன்னசென்ட்டா அப்பாவி மாதிரி அமல் பேபி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா நேத்து நான் பார்த்தப்ப அவன் ரொம்ப வியர்டா இருந்தான் தெரியுமா. அவன் ஒன்னும் சரியில்லை, என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கு அவங்கிட்ட. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா இது வரைக்கும் அவங்க அம்மாவை நான் பார்த்ததே இல்ல. அப்படி ஒருத்தங்க வீட்டுல இருக்காங்களானே தெரியல. என் வீட்டு பூந்தொட்டிக்கிட்ட எப்ப பார்த்தாலும் குப்பை வந்து விழுந்துகிட்டே இருக்கா. ஒருவேளை இவன் தான் போடுறானோ என்னமோன்னு சந்தேகப்பட்டு அவனோட பால்கனி வழியா எட்டி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா சம்மர் டைம்லயே அவன் வீட்டோட ஜன்னல் கதவுன்னு எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்கான். சம்மர் டைம்ல எப்படி ஒருத்தனால இப்படி எல்லாம் இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அவன் வீட்டோட லிவிங் ரூம்ல தொங்கிட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மா முன்னாடி பார் கேர்லா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். தப்பான வேலையெல்லாம் பார்த்திருக்கா. அதனாலதான் இப்ப நோய் வந்து படுத்து கிடக்குறா அப்படின்ற மாதிரி இவனை பத்தி எவ்வளவு தப்பா பேச முடியுமோ அவ்வளவு தப்பா இந்த பொம்பளைங்க கிட்ட எல்லாம் இந்த அம்மா காசி பேசிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே வெளியே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேஷுவலா உள்ள போற மாதிரி கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். 2 பேரும் ஒரே லிப்ட்ல தான் போறாங்க, அந்த லேடியும் இந்த மாஸ்க் மேனும். அப்ப அந்த லேடி சொல்றாங்க, என்னோட சோஃபா வைக்கிறதுக்கு நான் ஒரு ரூம் ரெண்டுக்கு எடுத்துட்டேன், ஒரு வாரத்துக்கு நான் காசு பே பண்ணி அதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, ஆனா பொழுதுனிக்கு ரொம்ப வால்யூம் அதிகமா வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே வால்யூம் கம்மி பண்ணி வைக்க சொல்லி உங்க அம்மா கிட்ட சொல்லிருங்க. உடம்பு சரியில்லாத பொம்பளை இப்படி எல்லாம் கேட்கறது நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லுதா. அவனுக்கு செம்ம கோவம் வந்துருது. லிப்ட உடனே ஆஃப் பண்ணிட்டு அந்த அம்மா தலைய புடிச்சு மூஞ்சிலேயே 2 குத்து குத்துறான். அப்பவே அவங்க கொலன்னு போயிட்டாங்க. ஆனா அவன் அதோட விடல, பேக்ல இருந்து ஒரு பெரிய சைஸ் கட்டிங் பிளேட் எடுத்து போட்டு அடி அடின்னு
அடிச்சுட்டு இருக்கான். அவன் போட்டிருந்த வெள்ளை கலர் சட்டை சிகப்பு கலரா மாறுற அளவுக்கு அந்த அம்மாவை போட்டு அடிக்கிறான். செத்துருச்சா என்னன்றது தெரியல. இது எல்லாமே லிப்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. லிப்ட் இவனோட ஃப்ளோர்ல ஓபன் ஆகுது. பார்த்தா அவன் சட்டை கிளீனா போட்டுக்கிட்டே வெளியில வரான். பின்னாடியே அந்த லேடியும் நல்லா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவன் கண்ட கனவு போல இருக்கு. கனவுலயே இவன் இவ்வளவு கொடூரமா நடந்துட்டு இருந்திருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.